என்னுடைய குருநாதர் திரு ஞானதேசிகன் சிவயோகி ஐயா அவர்களுடைய பாதம் பணிந்து இந்த காணொளியை பதிவு பண்ணுறேன். சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக்கில் 2018ஆம் ஆண்டு குருநாதர் சிவயோகி ஐயா அவர்கள் பதிவிட்ட தினம் ஒரு கருத்தை கொண்டு இந்த காணொளியை உருவாக்கியுள்ளேன். திறமை வளர்த்து வறுமை ஒழித்து வாய்ப்புகளை வசப்படுத்தி இன்புறவே இங்கே இருக்கிறாய். வறுமையில் கற்கவும் வளமையில் நன்றி சொல்லவும் வாழும் காலத்தை பயன்படுத்து. என் அறியாமையை அளித்திடவே இப்பிறவி என உணர்வதே ஞானம். பிறர் அங்கீகாரம் பெறுவதற்கு செய்யும் செயல்கள் உன்னை திருப்தி செய்யாது. கல்லாதவர் ஏழையாகவும் கற்று கசடு நீக்கி இறுக்கத்தை கடந்து தளர்வானவர் எளிமையாகவும் வாழ்வார்கள். உனக்காக நீ வாழ்வதில் பிறர் நலம் காப்பதே வாழ்க்கை. தற்கொலை தீர்வாகாது. நிதான மனநிலையுடன் எதையும் ஆராய்ந்து சிறப்புடன் வாழ். உலகில் சிறப்புடன் வாழ்ந்தவர்களை தெய்வமாக கொண்டாடுவது ஆன்மீகம் இல்லை. எண்ணங்களின் எழுச்சியை கவனித்து செயல் வடிவம் பெற முடியாதவற்றை தவிர்ப்பதே மனத்தெளிவு. எண்ணங்களை அடக்கும் எளிய வழி எது படைத்ததோ அதன் மீது கவனம் செலுத்துவதே. எண்ணங்களில் தமக்குள் போர் நிகழ்ந்தபடி இருப்பதை நிறுத்துவதே உண்மையான ஆன்மீக சாதனை. எண்ணங்களை கவனி, எளிமையாக இரு, தேவைகள் தீர். இதுவே ஆன்மீக சாதனை. கற்க முற்படுபவருக்கு கல்லும் பாடம் சொல்லும், கோயில் சிலைகளும் குறிப்புணர்த்தும். நம்பிக்கை கடந்த உண்மையை உணர்த்தும் நல்ல நூல்களை தேடிப் படியுங்கள். எல்லாம் விதிப்படியே நடக்கிறது என்பதே உண்மை. இருந்தாலும் நமது செயல்களை அக்கறையுடன் செய்ய வேண்டும். நம்பிக்கையை ஆதாரமாக வைத்தே மத கூடாரங்களின் வியாபார செயல்கள் தடையின்றி தொடர்கின்றன. விடியலுக்கு காத்திருப்பவர் வாழ்க்கை வெற்றி பெற்றதாகவே இருக்கும். நம்மை நாமே சிறப்பாக பராமரித்து சுய விருப்பத்தில் இருப்பதே வாழ்க்கை. ஒருவரை வரையறுத்து அடிமையாக்காமல் அவரே நிர்வகிக்க கற்றுத்தருபவரே குரு. அகச்சூழலை ஆள பழகியவர் பொருந்தாத புறச்சூழலை எளிமையாக கையாளுவார். நான் மகிழ்வாக இருந்து என்னை சுற்றியுள்ள மனிதர்களை மகிழ்வாக இருக்கச் செய்வதே இறை தொண்டாக உணர்கிறேன். உண்ணுவது உறங்குவது எப்படி அவசியமோ அப்படி என் பயிற்சியை செய்வது உங்களை முழுமையாக்கும். வள்ளுவனும் புத்தனும் உணர்ந்து வணங்க வாய்ப்பளித்த இறையே உனை மறவாத நிலையை அருள். படைத்து மகிழும் இறைமைக்கு ஈரம் கசியும் கண்களை படையலாக்குவோம். உணராதவர்களின் விளக்கத்தை உயர்வாக ஏற்று உண்மையை தவறவிட்டவர்கள் ஏராளம். புரியாதபடி பேசுவதில்லை ஆன்மீகம், புரிந்து கொள்ள தூண்டுவதாக இருப்பதே ஆன்மீகம். தன்னை அறிந்தவர் வாழ்வே தரமானதாக இருக்கும். அவரே இறைநாட்டம் அடைவார். உலக இன்பத்தை அனுபவிப்பவரே நன்றியுணர்வு அடைவார். அவருக்கே ஞானம் எளிமையாகிறது. இயற்கை மனிதர்களாகிய நம்மை சிறப்பாக படைத்ததால் இயற்கையை போற்றுவோம். உண்மைக்கும் உருவகத்திற்கும் உள்ள வித்தியாசம் அறிவதே ஞானத்தின் வாசலாகும். அடக்கம் அறியாதவர்களின் அமைதியல்ல, அறிவாளியின் சிறந்த ஆயுதம். நம்மை பற்றி தெளிவு தரும் யாரும் குருவாக மதிக்க தகுந்தவரே. உள்ளது உள்ளபடி அறிய முற்பட்டு வெற்றி பெறு, அதுவே மன நிறைவை தரும். ஊக்கமற்றவனே ஊனமானவன். மற்றபடி உடல் ஊனம் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு தடையாவதில்லை. ஊர் போகாதவன் விலாசம் சொல்வதும் உண்மை அறியாமல் குருவாக இருப்பதும் ஒன்றே. அடுத்தவர் தவறுகளுக்காக வெறுப்படைவது நம்மை நாமே தண்டிப்பது. உன்னை நீயே பலப்படுத்தி உலகில் சிறப்புடன் இரு. இறைமையை கொண்டாட சடங்குகள் அவசியம் இல்லை. தன்னை அறிந்தவனுக்கு கேடு வராது. திருமூலர். உற்சாகமாய் தளர்வாக செயல்படு. வாழ்க்கை உனக்கான உன்னத சந்தர்ப்பம் என உணர்வாய்.
இருக்கிறது என்ற நம்பிக்கை இல்லை என்ற அவநம்பிக்கை கடந்து உள்ளபடி அறிவதே தன்னிறைவாகும். நம்பிக்கை என்ற அற்பத்தனத்தால் உண்மை உணராமல் வாழ்வை முடிக்கிறான். சிலர் அர்த்தம் புரியாத மதக்கதைகளுக்கு தேவையற்ற விளக்கம் தந்து மனிதர்களை அடிமையாக்கி நரகத்தை உருவாக்கினார்கள். இறைவசம் உள்ள இயற்கையை தன்வசப்பட்டதாக அநேகர் கற்பனை செய்து கொண்டு காலம் கழிக்கிறார்கள். ஏசுவதாலும் புகழ்ந்து பேசுவதாலும் என இருவகையில் எந்த ஒன்றும் பிரபலமாகிவிடும். உறவுமுறை பாராட்டும் உன்னதமான தமிழ் குடும்பத்தில் பிறக்க வைத்த இறைக்கு நன்றி. மத மாற்றம் என்பது ஒரு சிறையில் இருந்து வேறொரு சிறைக்குள் அடைபடுவது. மனிதனை அச்சுறுத்துவதில் எந்த மதமும் விதிவிலக்கு இல்லை. எனவே கவனமாக வாழ முற்படு. எண்ணங்களை தன் ஆளுமைக்கு கொண்டு வருவதே தியானம். எண்ணமற்று போவது சமாதி. உடல் ஊனத்தை விட மன ஊனமே வாழ்வின் முழுமையை அடைய தடையாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.